ஹாய் மை டெக்வல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது சிம்பிள் கான்செப்ட் தான். என்னென்னா வெயிட்ஸில் மொத்தம் 4 வெயிட் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ஸ்டாட்டிக் வெயிட்டு, ஃபஸ்ட்டு 2 வெயிட் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஓகேவா? ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படி இல்லைன்னா ஓகே, ஸ்டாட்டிக் டைனமிக் 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸ்டாட்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரெட் ஆர்ட் ஸ்லிப் யூஸ் பண்ணல, அதான் ஸ்டாட்டிக். நீங்கள் ஒன்ஸ் வந்து த்ரெட் ஆர்ட் ஸ்லிப்பில் ஒரு 5 மில்லி செகண்ட் அப்படி 5000 மில்லி செகண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5 செகண்ட் வரையும் அது வெயிட் பண்ணும். எந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் வரையும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? 5 செகண்ட் வரையும் அது கண்டிப்பாக வெயிட் பண்ணும். அதான் அதோட வேலை. ஓகேவா? நீங்கள் எந்த எலமெண்ட்டை முன்னாடி வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன பண்ணணும், த்ரெட் ஆர்ட் ஸ்லிப்னு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிரைவர் டாட் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் டாட் மேனேஜர் டைம் மட்டும் இம்ப்ளிசிட்டி வெயிட் 10 டைம் யூனிட் டாட் சயின்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா இம்ப்ளிசிட்லி வெயிட். இது என்ன பண்ணணும், நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வருது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து என்ன பண்ணணும், 10 செகண்ட்ஸ் இந்த வெயிட் பண்ணோம். எல்லா எலமெண்ட்டுக்கும் அது என்ன பண்ணோம், 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். எப்போ வெயிட் பண்ணும், அது எக்ஸப்ஷன் வர மாதிரி இருந்தால் மட்டும் அது 10 செகண்ட்ஸ் வரையும் வெயிட் பண்ணும். அதர்வைஸ் அது வெயிட் பண்ணாது. ஒன்ஸ் வந்து அந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம த்ரெட் ஆர்ட் ஸ்லிப் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது யூஸ் பண்ணுறது பெட்டர். இன்னொரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அதான் வந்து என்ன, வெப் டிரைவர் வெயிட். ஓகேவா? வெப் டிரைவர் வெயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெப் டிரைவர் கண்ட்ரோல் இசட் ஓகேவா? அந்த இடத்துல வந்துக்கிறேன். வெப் டிரைவர் வெயிட். ஓகேவா? ww ஈக்குவல் டு நியூ வெப் டிரைவர். ஓகேவா? வெப் டிரைவர் வெயிட் 30, வெப் டிரைவர் வெயிட். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து வரேன். வெப் டிரைவர் வெயிட் இதில் பாருங்கள். வெப் டிரைவர் கேட்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களோட டிரைவரை கொடுக்கணும். இங்கே எத்தனை செகண்ட்ஸோ அத்தனை செகண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன பண்ணுது, அந்த 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? இதை எடுத்துச்சு டிரைவர் 20 செகண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வெப் டிரைவரை வெயிட் பண்ண சொல்கிறீங்க. இது வந்து எலமெண்ட் நாட் விசிபிள் எக்ஸப்ஷன் வரும்ல, எலமெண்ட் நாட் விசிபிள் எக்ஸப்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வெப் டிரைவர் வெயிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் w டாட் இப்போ எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வெப் டிரைவர் வெயிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கண்டிஷனும் சொல்ல போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் நேம் டாட் அன்டில், ஓகேவா? இதான் அதோட சின்டெக்ஸு. அன்டில் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் கண்டிஷன், அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ், அது வந்து ஒரு கிளாஸு. எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் என்ன எக்ஸ்பெக்டட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, காமனாக நான் என்ன பண்ணுறேன், அந்த எலமெண்ட்டில் வந்து விசிபிலிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? காமனாக விசிபிலிட்டி ஆஃப், அந்த எலமெண்ட் தெரிகிற வளையம். ஓகேவா? அந்த எலமெண்ட் தெரிகிற வளையம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். எலமெண்ட் விசிபிலிட்டி ஆஃப், அந்த எலமெண்ட் தெரிகிற வளையம் என்ன பண்ண, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? நான் இப்போ செமிகோலன் வச்சிடுறேன். கண்ட்ரோல் டு எல். இந்த இடத்துல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட், எந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல, அதனால் அந்த எலமெண்ட் நான் சொல்கிறேன். பை டாட் எக்ஸ்பாத். இந்த இடத்துல நான் என்னோட எக்ஸ்பாத்தை கொடுத்துட்டேன். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல். எக்ஸ்பாத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல்ல. இப்போ எனக்கு என்ன, அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணோம், 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன், அந்த எலமெண்ட் விசிபிலிட்டி ஆஃப், அந்த எலமெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த எலமெண்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் எலமெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வெப் டிரைவர் வெயிட்டு. 2 வெயிட் பார்த்துட்டோம்ப்பா. இம்ப்ளிசிட் வெயிட் ஒன்று, வெப் டிரைவர் வெயிட் ஒன்று. இம்ப்ளிசிட் வெயிட்டு, எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு. இந்த வெயிட்டுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு. அடுத்து பார்க்க போகிற வெயிட் வந்து ஃபுல்லியன்ட் வெயிட்டு. ஓகேவா? இதுக்கு இம்ப்ளிசிட் வெயிட்டு பேர்லேயே இருக்குது. வெப் டிரைவர் வெயிட்டு யூஸ் பண்ணுற இந்த சின்டெக்ஸு, இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு. ஓகேவா? எலமெண்ட் நாட் விசிபிள் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிற வெயிட் வந்து என்னென்னா ஃப்ளூயன்ட் வெயிட்டு. ஃப்ளூயன்ட் வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து வருது. பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து வெயிட்டு. ஓகேவா? வெயிட். ஓகே, வெயிட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட வெப் டிரைவரை பாஸ் பண்ணுறேன். என்னோட வெப் டிரைவர் வெயிட்டு என்ன சொல்கிறேன், வெப் டிரைவரை வெயிட் பண்ண சொல்கிறேன்.
டபிள்யூ ஈக்குவல் டு நியூ ஓகேவா அது என்ன வெயிட்டு ஃப்ளூயண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஃப்ளூயண்ட் வெயிட்டு டபிள்யூ ஈக்குவல் டு நியூ ஃப்ளூயண்ட் வெயிட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே எதை வெயிட் பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னோட டிரைவரை. ஓகே நான் என்னோட டிரைவரை வெயிட் பண்ண சொல்கிறேன். டாட் என்ன சொல்கிறோம் ஃப்ளூயண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். வெயிட்டு சம் ரெஃபரன்ஸ் டைம் நியூ ஃப்ளூயண்ட் வெயிட்னு கொடுங்க. ஓகேவா எதை வெயிட் பண்ண வைக்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா வெப் டிரைவர் தான் வெயிட் பண்ண வைக்க சொல்ல போகிறீங்க. அதனால் ஜென்ரிக்ஸில் வெப் டிரைவர் சேஃப்டி கொடுத்துக்கோங்க. ஓகேவா என்ன பேராமீட்டர் அந்த பேராமீட்டரை இதை கொடுத்துருங்க. டிரைவரை தான் நம்ம வெயிட் பண்ண சொல்ல போகிறோம். அந்த டிரைவர் தான் எல்லா வரைக்கும் சொல்ல போகுது. ஸோ நம்ம டிரைவரை உள்ளே கொடுத்துட்டோம். ஓகேவா டிரைவரை கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்ல வைக்க போகிறீங்க வித்து ஓகேவா டைம் அவுட் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண சொல்ல வைக்க போகிறோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்ல வைக்க போகிறேன். ஓகேவா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்ல வைக்க போகிறேன் 30 செகண்ட்ஸு. ஓகேவா 30 டைம் யூனிட் டாட் செகண்ட்ஸ். ஓகேவா 30 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ண சொல்ல வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் டாட் டாட் அடுத்து என்ன பண்ணுறேன் வித் டைம் அவுட்டு என்ன சொல்கிறேன். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் அதை வெயிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் டாட் போலிங் எவரிங்கிறது என்ன அப்படின்னா போலிங் எவரி எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒரு முறை 10 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை நீ வந்து அந்த எலமெண்ட்டை போய் செக் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை வந்து இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறனோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியே போய் செக் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை நான் ஃபைன் பண்ணிட்டேன்னா இல்லையா அப்படிங்கிறதுக்கு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை போயிட்டு அதை செக் பண்ணிவிட்டு வரும். டைம் யூனிட் டாட் செகண்ட்ஸ். ஓகேவா 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நான் போய் அதை என்ன சொல்கிறேன் செக் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிறேன். அதனால் நான் போலிங் அவரே 10 டைம் யூனிட் டாட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா இப்போது இக்னோரிங் பண்ண போகிறேன். எப்படி இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னா எதை இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸப்ஷன் எல்லா எக்ஸப்ஷனையும் நான் என்ன பண்ணேன் டாட் இக்னோரிங் எக்ஸப்ஷன் டாட் கிளாஸ். ஓகேவா எல்லா எக்ஸப்ஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ளூயண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து டிரைவரை வெயிட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேவா அதுக்கப்புறம் 30 டைம் யூனிட் டாட் செகண்ட் அது நம்ம வந்து டிரைவர் வெயிட் பண்ண போது அது மட்டும் இல்லாமல் 10 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை போயிட்டு எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டா இல்லையானு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா அடுத்து இக்னோரிங் ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதையும் இக்னோர் பண்ணிக்கங்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளே கஸ்டமைஸ்டாக ஒரு கண்டிஷனை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் டபிள்யூ டாட் இதில் பாருங்கள் டபிள்யூ இந்த ரெஃபரன்ஸ் நேம் இருக்கா டபிள்யூ டாட் நான் என்ன பண்ணுறேன் டபிள்யூ டாட் அன்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் தான் நியூ ஃபங்க்ஷன். அது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா டபிள்யூ டாட் அன்டில் நியூ ஃபங்க்ஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது டபிள்யூ டாட் அன்டில் நியூ ஃபங்க்ஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குமா இருக்காது. ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எப்படி ஓவர் ரைட் பண்ணணும் அதுக்கு பேர் தான் நம்ம வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் டைரெக்டாக அதுக்குள்ளே உள்ள மெத்தடை இதுக்குள்ளே கூப்பிட போகிறோம். அதுக்கு இப்படி தான் அது ஓப்பன் ஆகும். ஓகேவா நியூ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்குள்ளே யூஸ் பண்ணி இப்போ நம்ம கூப்பிட்டு நம்ம ஒர்க்கை பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் வெப் டிரைவர் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் வெப் எலமெண்ட் ரெண்டுத்தை மட்டும் கொடுக்கணும். வெப் டிரைவர் வெப் எலமெண்ட் ரெண்டுத்தையும் நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா வெப் டிரைவர் வெப் எலமெண்ட் இப்போ பாஸ் பண்ணிவிட்டு என்னோட அனானிமஸ் ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னா மோசர் பண்ணுங்க. ஓகேவா ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் கேட்குது. ஓகேவா அனானிமஸ் ஃபங்க்ஷனோட மெத்தட் என்ன அப்படின்னா அப்ளே. ஓகேவா ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கேட்டோன்னா எனக்கு என்ன அப்ளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிடச்சிருச்சு தெரியுதா உங்களுக்கு அப்ளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே என்ன சொல்கிறேன் என்னோட வெப் டிரைவரை வெயிட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ இந்த வெப் டிரைவருக்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் இந்த வெப் டிரைவருக்கு நேம் என்ன டிரைவர்னே வச்சுக்கிறேன் காமனாகவே சேம். ஓகேவா இதுக்குள்ளே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா டிரைவர் டாட் எந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லணும் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். ஓகேவா இதுக்குள்ளே அதோட எக்ஸ்பாத்தோட எலமெண்ட் கொடுத்துட்டேன்.
ஓகேவா? நான் இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இதுலேருந்து கிடைக்கிறது எனக்கு ஒரு வெப் எலமெண்ட். அதனால் ரிட்டர்ன் டைப்பில் வெப் எலமெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நான் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த ரிட்டர்ன் பண்ணிட்டா ஒரு வெப் எலமெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிடலாம், w.until அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் நேமுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எலமெண்ட் வச்சுருக்கேன். இந்த எலமெண்ட்டுக்கு இந்த இந்த ஒர்க்கெல்லாம் இது பண்ணிவிடும். இந்த ஒர்க்கையும் பண்ணி எக்ஸப்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நானாக ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த கண்டிஷன் வந்து எதுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணும். ஓகேவா? நம்ம எலமெண்ட்டை வெளில கொடுக்காம அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணலாம், டேரெக்டாக உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த எலமெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே அப்ளை ஆக போகுது. ஓகேவா? இப்போது நான் இந்த எலமெண்ட்டை வந்து எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நான் இதோட ரிட்டர்ன் டைப் பண்ணணும். ஓகேவா? இதோட ரிட்டர்ன் டைப் எடுத்துன்னா ஏதோ ஒரு சம் ரெஃபரன்ஸ் நேம் வருது, வெப் எலமெண்ட் until 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதுக்கப்புறம் இதை வச்சு நான் கிளிக் பண்ணணுமா இல்லை சென்கீஸ் பாஸ் பண்ணணுமா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃப்ளூயண்ட் வெயிட்டு. நம்ம இப்போ வந்து ஸ்டாட்டிக் வெயிட் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் டைனமிக் வெயிட் பார்த்துருப்போம், அடுத்து இம்ப்ளிசிட் வெயிட் பார்த்துருப்போம், ஸ்டாட்டிக் வெயிட் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் இம்ப்ளிசிட் வெயிட் பார்த்துருப்போம், எக்ஸ்பிளிசிட் வெயிட் பார்த்துருப்போம். இது ஃப்ளூயண்ட் வெயிட். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸ்டாட்டிக் வெயிட்டுங்கிறது என்ன, குளோபலாக கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு முன்னாடி த்ரெட் டாட் ஸ்லிப் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கு அந்த எவ்வளோ சயின்ஸ் கொடுக்கணும் அந்த சயின்ஸ் வரையும் வெயிட் பண்ணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் த்ரெட் டாட் ஸ்லிப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இம்ப்ளிசிட் வெயிட் போகலாம். இம்ப்ளிசிட் வெயிட் நீங்கள் ஒன்ஸு தான் இம்ப்ளிசிட் வெயிட். த்ரெட் டாட் ஸ்லிப்னா நான் இப்போ இதான் என்னோட எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் இப்போ இதான் என்னோட எலமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி நான் டிரைவரை வெயிட் பண்ண சொல்லணும் அப்படின்னா த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லணுமோ அந்த சயின்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? 5 மில்லி செகண்ட்ஸ் வரையும் நம்ம கொடுக்கலாம். நான் என்ன 5 செகண்ட்ஸ் வரையும் கொடுக்கலாம், 5000 மில்லி செகண்ட்ஸ் வரையும். ஸோ நான் 2000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் முன்னாடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் எக்ஸப்ஷன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இம்ப்ளிசிட்லி வெயிட் 10 மினிட்ஸ் செகண்ட் வரையும் கொடுக்கலாம். அது ஒன்ஸ் எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிடும். அப்படி ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிவிடும். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் தான் நம்ம வந்து வெப் டிரைவர் வெயிட் பார்த்துருப்போம். இதான் வெப் டிரைவர் வெயிட், சம் ரெஃபரன்ஸ் நியூ வெப் டிரைவர் வெயிட், டிரைவருக்கு 20. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், w.until எக்ஸ்பெக்டட் கண்டிஷன். இதில் லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். எந்த கண்டிஷன் உங்களுக்கு தேவையோ அந்த கண்டிஷனை நீங்கள் கொடுத்துட்டு அந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துடலாம். இந்த எலமெண்ட் தெரியறவளே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எலமெண்ட்டை வெயிட் பண்ண சொல்லலாம் 20 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டில் உள்ள ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் நம்ம என்ன பார்த்தோம், டிரைவரை வெயிட் பண்ணவும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷன், ஒரு செட்டன் கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் வரையும் அது என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் ஆகலை அப்படின்னா எலமெண்ட் நாட் விசிபிள் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஃப்ளூயண்ட் வெயிட். இந்த ஃப்ளூயண்ட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வெப் டிரைவர் வெயிட்டு சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ ஃப்ளூயண்ட் வெயிட்டு. இதான் இதோட சின்டாக்ஸு. டாட் வித் டைம் அவுட், எவ்வளோ டைம் அவுட்டோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டைம் அவுட் வரையும் வெயிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 10 செகண்ட்ஸ் ஒரு தடவை போயிட்டு அது என்ன பண்ணுவோம், செக் பண்ணிகிட்டே இருக்கும். எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிச்சா அடுத்து டாட் இக்னோரையும் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம கஸ்டமைஸ்டாக ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறோம். என்ன ஒரு கஸ்டமைஸ் கண்டிஷன் அப்படின்னா என்னோட எலமெண்ட் என்ன எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே கொடுக்கணும். அதுக்காக w.until எனக்கு வந்து நியூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிரைவரையும் வெப் எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஜென்ரிக் சேஃப்டிக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வெப் டிரைவர் வெப் எலமெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்குள்ளே. ஓகேவா? இது வெப் டிரைவர், இது வெப் எலமெண்ட்டு. மிச்சம் வேறு எந்த ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அதனால் வெப் டிரைவர் வெப் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். நியூ ஃபங்க்ஷனுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே எந்த மெத்தடுமே இருக்காது. ஸோ அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கேட்கும். அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கேட்டால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த அப்ளை அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன எலமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு எலமெண்ட்டை ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டோட டேட்டாவை இந்த இடத்துல கொடுக்கணும். drive.findElement by.xpath அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கொடுத்து அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணால் வெப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? திரும்ப அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு இதான் உங்களோட முடிகிற எலமெண்ட். இது வந்து அனானிமிஸ் w.untilக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் நியூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனு. ஓகேவா? இதில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு மெத்தட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இதில் Ctrl to L எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பில் என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டோட டேட்டா கிடைக்கும். இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். கிளிக்கு இல்லை சென்கீஸ் பாஸ் பண்ணுறது, என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்குற எலமெண்ட்டுக்கு இங்கே வெளில கொடுக்குற ஒர்க் நடக்கும். அந்த 30 வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் போலிங் ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணும். அப்புறம் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இதான் வந்து இம்ப்ளிசிட் வெயிட்டு, எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு, ஃப்ளூயண்ட் வெயிட்டு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?